அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்ய வேண்டியது மிக அவசியம் என தெரிவித்துள்ளார். ஸோ மொத்த வேக்கன்சி 7398 வேக்கன்சி பேராசிரியர் பணியிடங்களில். இதில் 5303 கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள். அப்போ 4000 வேக்கன்சி போட்டாங்கன்னா டோட்டலுக்கு போட்டாலுமே இதோட சேர்த்து 1895 கௌரவ விரிவுரையாளர்களையும் சேர்த்து இப்போ இவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் மேலே படிக்கப்பட்ட குறிப்பின்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் வழியாக நேரடி உதவி பேராசிரியர் நியமனம் செய்யப்படும் வரை மாணவரின் நலன் கருதி 1895 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை கீழ்கண்டுவாறு நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தேர்வு செய்வது 2018 படி உரிய கல்வித்துறை தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு 11 மாதம் ஊதியம் வழங்க வேண்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக மேற்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ளன்னா